Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 11 3-dimensional geometry la miscellaneous exercise vandu paakrom. Find the angle between the lines whose direction ratios are a, b, c and b minus c, c minus a and a minus b. So angle between the lines and அதோட direction ratios வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா cos theta is equal to modulus of a1 a2 plus b1 b2 plus c1 c2 by square root of a1 square plus b1 square plus c1 square into a2 square plus b2 square plus c2 square. So இங்க வந்து இது a1, இது b1, c1, இது a2, b2 and c2. So அப்படியே substitute பண்ணிக்கலாம். So cos theta is equal to modulus a into b minus c plus b into c minus a plus c into a minus b by square root of a square plus b square plus c square into b minus c whole square plus c minus a whole square plus a minus b whole square. ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு இதை வந்து ஏபி மைனஸ் ஏசி ப்ளஸ் பிசி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி மைனஸ் பிசி. ஸோ பிசின்னு போட்டாலும் ஒன்று தான், சிபின்னு போட்டாலும் ஒன்று தான். இங்கே பிசி இருக்கிறதுனால நான் அதை எழுதியிருக்கேன். ஏபி மைனஸ் ஏபி கேன்சல், பிசி மைனஸ் பிசி மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இது வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம். பட் ஆனால் இங்கே மேலே 0 வந்துருச்சு, அதனால நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலை, அப்படியே வந்து எழுதிக்கிறேன். If you want, நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் காமிச்சிக்கோங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2bc plus c square plus c square minus 2ca plus a square plus a square minus 2ab plus b square. ஸோ இது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ இது அடுத்தது வந்து என்ன ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா cos theta ஈக்குவல் டு 0 பை இந்த டினாமினேட்டர் வேல்யூ என்னவோ அது அப்படியே வந்து வந்துடும். ஸோ a square plus b square plus c square into the same thing, இது அப்படியே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ b square plus c square minus 2bc plus c square plus a square minus 2bc, இங்கே வந்து minus 2ca plus a square plus b square minus 2ab and இது வந்து 0 ஆயிடுது. So the whole thing will become 0. So cos theta is equal to 0 ஆயிடும். ஸோ for what value of theta, காஸில் வந்து நம்ம போடும் போது 0 கிடைக்கும் அப்படின்னா theta value is 90 degree. So angle between the lines is the angle between the lines is 90 degree. இது வந்து between ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்மளுக்கு லைன் இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இது மாதிரி வரலாம். ஆனால் அனதர் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் பாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து இப்படி தான் வந்து லைன் வந்து வரையணும். ஸோ நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து தெரியும். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எல் எம் என்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, எம் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா அப்படின்னு தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபா அப்படின்றது வந்து என்னது, இட் மேக்ஸ் அன் த ஆங்கிள் மேட் வித் த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த லைன் மேட் வித் த எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் அதே மாதிரி தான் பீட்டா வித் ஒய் ஆக்சிஸ் அண்ட் காமா வந்து வித் ஜெட் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த லைன் வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 0 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ ஆல்ஃபா வந்து என்ன வரும், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே வந்து ஆங்கிள் வந்து 0 டிகிரி வந்துடும். அண்ட் பீட்டா வந்து இட் இஸ் 90 டிகிரி அண்ட் காமா வந்து 90 டிகிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும்,
L is equal to 1 வந்துரும் and M is equal to 0, N is equal to 0 வந்து வந்துரும். ஸோ இப்போது கார்ட்டீசியன் ஃபார்மில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எப்படி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஈக்குவேஷன் எப்போவுமே வந்து இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி இங்கே வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அவங்க, அப்போனா வந்து நீங்கள் கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதுவோம், ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் passing through point என்னது x1 y1 and z1 and parallel to a line with direction ratios a b c. இது வந்து எப்படி எழுதுவோம் நம்ம, x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே வந்து லைன் வந்து passes through origin அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது லைன் passes through origin. ஸோ அப்போனா என்னது 0 0 0, அப்போனா x1 0, y1 0, z1 வந்து 0 தான் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து கொசைன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 0 0 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து எப்படி எழுதுவோம், ஸோ நம்மளோட ஏபிசி டைரக்ஷன் ரேஷியோஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, when parallel to x axis direction ratios வந்து A is 1, B வந்து 0 and C வந்து 0. இதே வந்து parallel to y axis இருந்ததுன்னா நம்மளோட direction ratios வந்து A 0 ஆகிடும், B 1 ஆகிடும், C வந்து 0 ஆகிடும். அதே தான் parallel to z axis அப்படின்னாலும் அதே மாதிரி அக்கார்டிங்லி மாறும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம், ஸோ x minus 0 by 1 equal to y minus 0 by 0, z minus 0 by 0. ஸோ அப்போ நம்மளுக்கு x by 1 equal to y by 0 equal to z by 0. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு இந்த கொஷனுக்கு ஆன்சராக எழுதணுன்றது அவசியம் இல்லை. பட் ஆனால் இது புரியணும் கிளியராக அப்படின்றதுக்காக நான் ஸ்டேட்மெண்ட்டோட வந்து எழுதியிருக்கேன். இந்த பார்ட்டு மட்டும் நீங்கள் சம்ம சால்வ் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாவே வந்து போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்க்கலாம். Third question, if the lines x minus 1 minus by minus 3 y minus 1 by 2k equal to z minus 3 by 2 and அப்புறம் இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க or perpendicular find the value of k அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு லைனும் perpendicular to each other அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0 அப்படின்றத கண்டிஷனாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷன் எழுதுகிறேன், ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 பை 2k ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் 3 பை 2 வந்து எழுதுகிறேன். ஸோ இங்கே x1 வந்து 1, y1 வந்து 2, z1 வந்து 3 and a1 வந்து minus 3, b1 வந்து 2k and c1 வந்து 2. அடுத்தது செகண்ட் லைன் இருக்குல்ல, அந்த லைன் எழுதுகிறேன், எக்ஸ் மைனஸ் 1 பை 3k, ஒய் மைனஸ் 1 பை 1 அண்ட் ஜெட் மைனஸ் 6 பை மைனஸ் 5. ஸோ இங்கே x1 வந்து x2 வந்து 1, y2 is 1 and z2 is 6. a2 வந்து 3k, b2 வந்து 1, c2 வந்து மைனஸ் 5. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து தெரியும், 2 லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கணும்னா இதான் வந்து கண்டிஷன், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போனா மைனஸ் 3 இன்ட்டு 3k ப்ளஸ் 2k இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 9k ப்ளஸ் 2k மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. So minus 9 plus 2 which will be minus 7k equal to 10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும்.
ஸோ k is equal to minus 10/7. இதுதான் வந்து k ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெக்டார் ஃபார்மில். ஸோ இது வந்து a1 வெக்டார் எடுத்துக்கலாம் அண்ட் திஸ் இஸ் b1 வெக்டார் அண்ட் இது வந்து a2 வெக்டார் அண்ட் திஸ் இஸ் b2 வெக்டார். நம்ம ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு நான் இது a1 a2 இது b1 b2 நேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா மாடுலஸ் a2 வெக்டார் மைனஸ் a1 வெக்டார் வரும் டாட் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் வந்து வரும் அண்ட் டினாமினேட்டரில் மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம a2 மைனஸ் a1 வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். a2 வெக்டார் மைனஸ் a1 வெக்டார். ஸோ a2 வந்து மைனஸ் 4 i கேப் ப்ளஸ் 0 j கேப் மைனஸ் k கேப் வரும் மைனஸ் 6 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் 2 k கேப் வந்து வரும். ஸோ மைனஸ் 4 மைனஸ் 6 i கேப் வரும் ப்ளஸ் 0 மைனஸ் 2 j கேப் வந்து வரும் ப்ளஸ் minus 1 minus 2 k cap வந்து வரும். So minus 10 i cap minus 2 j cap and minus 3 k cap வந்து வரும். So next b1 vector cross b2 vector வந்து கண்டுபிடிக்கலாம். This is determinant of i cap j cap and k cap வந்துரும். b1 vectorல வந்து என்ன வரும் 1 minus 2 2 1 minus 2 2 வரும் 3 minus 2 minus 2 வந்து வரும். ஸோ 3 minus 2 minus 2 வந்து வரும். ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேப் இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஐ கேப் இது வந்து இந்த ரோ இந்த காலம் எடுத்துடுறோம். ஸோ இப்போ இது மட்டும் எடுத்துக்கிறோம். மைனஸ் 2 minus 2 4 இங்கே வந்து மைனஸ் 2 into 2 வந்து மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் 4 வந்துடும் மைனஸ் ஜே கேப் வரும் 1 into மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 6 ப்ளஸ் கே கேப் வரும் மைனஸ் 2 ப்ளஸ் 6 வந்து வரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 8 ஐ கேப் இங்கே வந்து மைனஸ் 2 மைனஸ் 6 அப்போனா மைனஸ் 8 ஸோ ப்ளஸ் 8 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் வந்து கிடைக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ப்ளஸ் 64 ப்ளஸ் 16 வரும் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 அண்ட் 12. ஸோ 12 ஸ்கொயர் தான் 144. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம a2 மைனஸ் a1 வெக்டார் டாட் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் வந்து பண்ணலாம். ஸோ a2 மைனஸ் a1க்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது மைனஸ் 10 i கேப் மைனஸ் 2 j கேப் மைனஸ் 3 k கேப். அண்ட் அடுத்தது இங்கே வந்து 8 i கேப் ப்ளஸ் 8 j கேப் ப்ளஸ் 4 k கேப் வந்து இருக்கு. ஸோ மைனஸ் 10 into 8 வரும் ப்ளஸ் மைனஸ் 2 into 8 ப்ளஸ் மைனஸ் 3 into 4. ஸோ மைனஸ் 80 மைனஸ் 16 ப்ளஸ் மைனஸ் 12. ஸோ எல்லாமே மைனஸில் இருக்க ஆட் பண்ணோம் 108 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ அப்படியே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸோ மாடுலஸ் a2 வெக்டார் மைனஸ் a1 வெக்டார் டாட் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் வரும். டினாமினேட்டரில் மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மைனஸ் 108 வரும் அண்ட் இங்கே வந்து 12. ஸோ இதை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு மைனஸ் 9 which is 9. So shortest distance between the lines is 9. Shortest distance between the given
2 lines is 9. So fifth question வந்து பார்க்கலாம் next. Fifth question, find the vector equation of the line passing through the point 1, 2, -4 and perpendicular to the two lines அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு லைனோட வெக்டார் ஈக்குவேஷன், அந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. தட் பாயிண்ட் இஸ் 1, 2, -4 அண்ட் அந்த லைன் வந்து பர்பண்டிகுலர் டு தீஸ் டூ போத் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு லைன், இந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ பாயிண்ட் ஏன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் 1, 2, -4 அண்ட் இது இங்கே வந்து 2 லைன் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 லைனுக்கு பர்பண்டிகுலராக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து B1 வெக்டார், இது வந்து B2 வெக்டார் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து B வெக்டார் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த B1 அப்படின்றது வந்து, அதாவது இந்த லைன் வந்து இந்த லைனோட ஈக்குவேஷன் இது, அண்ட் இந்த செகண்ட் லைனோட ஈக்குவேஷன் இதுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரிக்வயர்டு வெக்டார் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இங்கே ஏ வெக்டார் அப்படின்றது வந்து என்னது? இந்த பாயிண்ட். ஸோ இங்கே 1, 2 அண்ட் -4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஐ கேப் பிளஸ் 2j கேப் -4 k கேப் அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த B வெக்டார் அப்படின்றது, இந்த B வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் த லைன்ஸ். ஸோ அதாவது B1 அண்ட் B1 வெக்டார் அண்ட் B2 வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணோம்? இதோட கிராஸ் ப்ராடக்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து I, J அண்ட் K. ஸோ இங்கே வந்து இது வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது? இந்த டினாமினேட்டரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ 3 - 16 7. ஸோ 3 - 16 7. இங்கே வந்து 3 8 -5. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ I கேப் இன்டூ, ஸோ அந்த ரோ அந்த காலமை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும்? -16 -5 16 into 5 வந்து 80 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 80 -56 வந்து வரும். மைனஸ் ஜே கேப். ஸோ அதே மாதிரி -5 into 3. ஸோ விச் இஸ் -15 -21 வந்து வரும். ப்ளஸ் கே கேப் 24 + 48. ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு 24 I கேப் ப்ளஸ் இங்கே மைனஸ் நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு -36 வந்துடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 36 J கேப் வந்து நம்மளுக்கு வரும். ப்ளஸ் இங்கே 24 + 48 ஆட் பண்ணோம்னா 72 K கேப் வந்து வரும். ஸோ B வெக்டார் இது வந்து எல்லாமே 12 டேபிள்ஸில் போகுமா? 12 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 I கேப் ப்ளஸ் 3 J கேப் ப்ளஸ் 6 K கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஏ வெக்டாரும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பி வெக்டாரும் தெரிஞ்சிருச்சு, அண்ட் லாம்டா அப்படின்றது வந்து சம் ரியல் நம்பர் வேல்யூ. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். இதில் அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ வெக்டார் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் -4 கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். ப்ளஸ் லாம்டா, இங்கே வந்து லாம்டா இங்கே வந்து 12 வரும். 12 வெளியில் இருக்குது. 2 I கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 6 கே கேப் வந்து வரும். ஸோ இங்கே வந்து 12 லாம்டா நம்ம என்ன பார்த்தோம்? லாம்டா அப்படின்றது சம் ரியல் நம்பர் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தி நம்ம வந்து என்ன எழுதுறோம்? லாம்டா டேஷ்ன்னு வந்து நம்ம எழுதுகிறோம். அண்ட்
lambda dash equal to lambda into 12 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் and which is equal to லாம்டா வேல்யூ. ஸோ நான் அதுவே வந்து திருப்பி எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா கொஷனில் இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் லாம்டா டேஷும் போட்டு எழுதிக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து எழுதணும். ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் 4 கே கேப் plus lambda into 2 I cap plus 3 j cap plus 6 k cap. இதான் வந்து final answer and this is the vector equation and this is the final answer. இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் லாம்டா டேஷ்னு கூட வந்து போட்டுக்கலாம். சில பேர் வந்து அப்புறமா புக் ஆன்சரோட மேட்ச் ஆகலை அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து இங்கே லாம்டா டேஷ் திருப்பியை மாற்றி லாம்டான்னு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த லாம்டா இன்ட்டு 12க்கு பதிலாக லாம்டா டேஷ்னும் வந்து போட்டு எழுதலாம் and that is also correct. லாம்டா அப்படின்றது வந்து என்னது, இங்கே வந்து சம் ரியல் நம்பர் வேல்யூ, அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நம்ம இங்கே கொஷனில் இங்கே ஆன்சரில் லாம்டா டேஷ்னு எடுத்திருக்கோம். புக்கில் வந்து லாம்டான்னு கொடுத்துருக்காங்க, புக் ஆன்சரில் நம்ம லாம்டா டேஷ்னு வந்து போட்டுக்கலாம். அண்டு சில பேருக்கு அது வந்து புக் ஆன்சரே வேணுன்றதுக்காக நான் திருப்பியும் அதை வந்து லாம்டா வந்து நான் மாற்றி இங்கே லாம்டான்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது எப்படி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இங்கே லாம்டா டேஷே போட்டுக்கிட்டாலும் கரெக்டு தான். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 5th கொஷின் அண்ட் இந்த சம்மோட வந்து நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.